அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க. ஒரு ஞானிகிட்ட போய் ஒருத்தர் கேட்டாராம், அறிவுன்னா என்னங்கன்னு. அந்த ஞானி சொன்னாராம், துன்பப்படுகின்ற ஒரு உயிரை பார்த்து எவன் ஒருவன் துன்பப்படுகின்றானோ, எவன் ஒருவன் வருத்தப்படுகின்றானோ அவன்தான் அறிவுள்ளவன், அவன்தான் அறிவாளி என்று சொன்னாராம். பணம் உள்ளவன்லாம் அறிவாளி கிடையாது, பொருள் உள்ளவன்லாம் அறிவாளி கிடையாது. பிறர் படுகின்ற துன்பத்தை பார்த்து எவன் துன்பப்படுகின்றானோ அவன்தான் அறிவாளி. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் சொன்னார். சாதாரண ஒரு செடி கொடி பயிர் இது வாடினா என்ன, ஆனால் என்ன சொன்னார்? வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வருந்தினார். அப்படி பிறருக்கு வருகின்ற துன்பத்தை கண்டு நாம் வருந்தணும். நம் வாழ்க்கை பிறருக்காக இருக்கணும். தாய்மான சுவாமிகள் சொன்னார், எல்லாரும் இன்புற்றிருக்கவே அல்லாமல் யான் வேறொன்றுமறியேன் பராபரமே என்றார். அதைதான் அடியேன் சொல்கின்றேன், அனைவரும் ஆனந்தமாக வாழ்க. அனைவரும் ஆனந்தமாக வாழ்க என்று சொல்ல வைத்தானே என்ன ஒரு இறைவன், அவன்தான் மிகப்பெரிய அறிவாளி. அந்த இறைவனுக்கு, அந்த சிவனுக்கு நான் எந்நாளும் அடிமை. அவனை பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே. அதனாலே அறிவுள்ளவன் என்பவன் பிறர் படுகின்ற துன்பத்தை கண்டு தானும் துன்பப்பட்டு பிறர் துன்பப்படக்கூடாது என்று நினைத்து பிறர் துன்பத்திற்கு உதவுகின்ற ஒவ்வொரு மனிதனும் அறிவாளி. இல்லைன்னா அவன் அறிவாளி இல்லை. நாம் அறிவாளியாக அனைவரும் ஆனந்தமாக வாழ நம்மால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்து வாழ்வோம்.